ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் கல்வன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பி.வி. சங்கர். சினிமாட்டோகிராஃபி டேரக்டரும் இவர் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா முண்டாசப்பட்டியில் சினிமாட்டோகிராஃபி இவர் தான் பண்ணியிருப்பார். இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷ் குமார் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யார் நடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷ், பாரதி ராஜா, இவானா, தீனா, இன்னும் சில பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா யாரும் கிடையாது ஜி.வி. பிரகாஷுக்கும் தீனாக்கும். ஜி.வி. பிரகாஷுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஆகணும் தான் அவருக்கு ஆசை. 2 லட்சம் கேட்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஊரில் திருட்டு வேலை பண்ணி திரிஞ்சிட்டு இருக்காங்க ஜி.வி. பிரகாஷும் தீனாவும். பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா தாத்தாவை தேர்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் ஜி.வி. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனாரா இல்லையா தான் படத்தோட கதை. லவ் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல மட்டும் வச்சுருக்காங்க. சிஜி யானையை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிஜி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் சிஜி பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா படத்தோட கதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடில் தான் ஃபுல்லாக நடக்கும். காடு பக்கத்தில் இருக்கிற ஊர், இவங்க ஊர், இது வச்சு தான் ஃபுல்லாக கதை ஃபுல்லாக நகரும். அந்த காடுக்குள்ளே போனவங்களாம் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. யானை இருக்கும், யானை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணும். அதனால ஊரில் இருக்கிறவங்க அந்த விசுரம் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த காடுக்குள்ளே விட மாட்டாங்க. பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 80s 90s காலத்துலலாம் அவர் பெரிய டேரக்டராக இருந்தார். பக்கமாக சில படங்கள்லாம் நடுவில் நடித்தார். நம்ம வீட்டு பிள்ளை, இன்னும் சில படம்லாம் நடித்தார். உங்களுக்கு போரே அடிக்காது இந்த படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே உங்களுக்கு போரே அடிக்காது. ரொம்ப சூப்பராக காமெடியாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காமெடியாக பாரதி ராஜா வர சீன்லாம் அவ்வளோ காமெடியாக இருக்கும். கொஞ்சம் சீரியஸாக போகும் லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் 20 நிமிஷம். ஆக மட்டும் படம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒர்த்தான படம் இது. சூப்பராக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் சங்கர். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் இவருக்கு டைரக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார். நல்ல படங்க, எனக்கு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். எந்த அடல்ட் சீனும் இந்த படத்தில் இருக்காது. ஓகே நம்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.